ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு ஸ்ரீரங்கநாதனை நேரில் சென்று தரிசிக்க வேண்டும்னு கொல்ல ஆசை. ஆனா நான் தாழ்த்தப்பட்டவர் என்பதால் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள்னு ஒரு பயம் வேற. அதனால ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாராம், காவிரி கரையில யாழும் கையுமாக நின்னுக்கிட்டு பெருமாள் இருக்கும் திசையை பார்த்து தொழுது மனமுருக பாடுற பழக்கத்தை வச்சிருந்தாராம். அரங்கநாதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்யும் லோகசாரங்க முனிவர் அப்படின்னு ஒரு அந்தனர் தலைவர் இருந்தாரு. ஒரு நாள் காவிரியில நீர் எடுத்து வர சென்ற போது தனக்கு எதிரே திருப்பாணாழ்வார் பாடுவதை பார்த்துட்டாரு. விலகிச்சல் அப்படின்னு லோகசாரங்க முனி பல முறை பணித்தும் திருப்பாணாழ்வார் காதுகள்ல அது விழவே இல்லை. அவரு பார்க்கடல் நாயகனை எண்ணி பாக்கடல்ல மூழ்கி இருந்தாரே. இந்த செய்தி மற்ற அந்தணர்களை எட்டியது. அவர்கள் வந்து போன்னு கத்துன போதும் ஆழ்வார் அங்கிருந்து நகரவே இல்லை. இதனால சினம் கொண்ட அந்தணர்கள் ஆழ்வாரின் மேல் கல் மாறி பொழிந்தாங்க. ஆழ்வாரின் கண்ணீர் சிவந்த நிறத்துல மண் மீது கொட்டியது. அப்போதும் கூட வலி எதையும் உணராதவராய், மால் மீது மாலுற்ற அடியவராய் ஒரு சித்தர் மாதிரி திருப்பாணாழ்வார் அப்படியே நின்னுட்டு இருந்தாரு, செல்ல மாதிரி. இந்த சம்பவம் நடந்த அதே சமயத்துல திருவரங்கநாதரின் நெற்றியிலிருந்தும் ரத்தம் அப்படி பெருக்கெடுத்து ஓடியதாம். பதறிப்போன அர்ச்சகர் கோயில் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். செய்தி மன்னன் வரை சென்றது. மன்னனாலும் ரத்த பெருக்கு நிறுத்த முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லோரும் தவிச்ச போது எல்லாம் வல்ல ஸ்ரீரங்க பெருமான் லோகசாரங்க முனியின் கனவுல வந்தாரு. பக்தின்றது குலத்துல இல்ல, அவரவர் உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு உபதேசித்து, நீ உன் முதுகில் திருப்பாணாழ்வாரை ஏற்றிக்கொண்டு என் முன் வந்து நில் அப்படின்னு உத்தரவு போட்டாராம். முதல்ல லோகசாரங்க முதுகில் ஏற கூச்சப்பட்ட திருப்பாணாழ்வார் இது அரங்கனோட அன்பு கட்டளைன்னு சொல்ல கோயிலுக்கு வர மனம் இசைந்தார். நம்பெருமாளை பார்த்ததும் அப்பப்பா என்ன ஒரு பாடல்! பாதாதி கேசம் வர அவரு ஒவ்வொரு அங்கங்களையும் அழகாக பாடி அமலநாதி பிரான் அப்படிங்கிற ஒரு நல்ல அழகான திவ்ய பிரபந்தத்துல உள்ள ஒரு காவியத்தை கொடுத்தாரு. அமலநாதி பிரானடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதி வானவன், நீல்மதி அரங்க தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றதே அப்படின்னு அப்படி புலங்காங்கிதப்பட பாடி நின்னாராம். இந்த பாட்டுல தான் அமலன், விமலன், நிமலன், நின்மலன்னு 4 வகையான ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்துக்கு உரித்தான ஒரு சொற்கள் வந்தது. இதுக்கு அர்த்தம் அழகாக சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள்.